ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் ஹேமா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிஏ முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. நிறையா கம்பெனிஸ்க்கு ஆடிட்டரிங்காக பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு வண்டியும் அது இல்லாமல் ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய குடும்பம்னு பார்த்திங்கன்னா ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்மணி தாங்க. இவங்க பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்துட்டு வீட்டிலேயே துணி தைச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி ஒரு அண்ணாங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தத்திலே தான் திருமணம் பண்ணி கொடுத்து இவங்களுடைய கணவர் டெய்லியும் குடிச்சிட்டு இவங்கள பயங்கர பிரச்சனை பண்ணி அப்படி பண்ணதுனால இவங்க ரொம்ப வருஷமாக பொறுத்துட்டு இருந்தவங்க இப்போ விவாகரத்தே பண்ணிட்டாங்க, வேணவே வேணான்ட்டு. ஸோ இப்போ அதனால் இவங்க அப்பா அம்மா ரொம்ப வருடமாக தனிமையில் இருக்கிற இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா இவங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மள்கிட்ட கூட்டிகிட்டு கேட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் உடனடியாக இவங்களுக்கு வரன் பார்க்குறாங்க. ஏன்னா வயசாகிட்டே போகிறதுனால உடனடியாக வரன் பார்க்குறாங்க. ஓரளவு படித்த மாப்பிள்ளையே இருந்தால் பரவாயில்லமாக இருக்கும். என் பொண்ணு நல்லா நிறைய சம்பாதிக்கிறா, ஆனால் வாழ்க்கை சரியாக அமையல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு டிகிரி படித்த நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கிற மணமகனாக இருந்தால் போதும், நல்ல குணமாக இருக்கணும், எந்தவித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடியவருக்கு முதல் மரணமாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் மனமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் ஒரு தென்னந்தோப்பு ஒரு 1/2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்காங்க, அவங்களும் விவசாயம் தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க ஒருத்தர் தாங்க படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்கிறதுனால ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லை, நல்ல அழகான குணமான மணமகனாக இருக்கணும்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. அதாவது இவங்களுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேரை வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க விவாகரத்து வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் தன்னையும் தன்னோட குழந்தையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு ஓட்டு வீடு கட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது மட்டும்தான் எனக்கு பெரிய வசதியெலாம் இல்லைங்க. அதனால் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் பரவாயில்ல, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவங்களோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு சம்மதங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.